ஒரு பெண் ஒரு பூனையை கட்டி வைத்து கொடுமைப்படுத்தினாள். அவளுக்கு உணவும் அளிக்கவில்லை, தண்ணீரும் கொடுக்கவில்லை. அதே நேரத்தில் அந்த பூனை பூமியில் உள்ள உயிரினங்களை தேடி உண்ணவும் அவளை அனுமதிக்கவில்லை. இந்த கொடுமையின் காரணமாக அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு நரகத்தை அளித்தான். அதேபோல் ஒரு மனிதன் ஒரு பாதையில் நடந்து சென்றான். அப்போது மக்களுக்கு தொல்லை தரக்கூடிய ஒரு முள்ளை அகற்றினான். அந்த சிறிய நன்மையின் காரணமாக அல்லாஹ் அவனுடைய பாவங்களை மன்னித்து அவனுக்கு சொர்க்கத்தை அளித்தான். மேலும் கடுமையான தாகத்தில் தவித்த ஒரு நாய்க்கு இரக்கம் காட்டி தண்ணீர் கொடுத்த ஒரு மனிதனுக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை அளித்தான். சுப்ஹான் அல்லாஹ். ஒரு நாய்க்கு இரக்கம் காட்டினால் சொர்க்கம் என்றால், ஒரு மனிதனுக்கு இரக்கம் காட்டினால் அதன் கூலி எவ்வளவு பெரியதாக இருக்கும். அவன் இந்துவாக இருந்தால் என்ன, கிறிஸ்துவனாக இருந்தால் என்ன, முஸ்லிமாக இருந்தால் என்ன, அல்லது எந்த மதத்தையும் பின்பற்றாதவராக இருந்தால் என்ன, அவன் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு மனிதன். அங்கே மத வேற்றுமை இல்லை, இன வேற்றுமை இல்லை, மொழி வேற்றுமை இல்லை, நாடு வேற்றுமை இல்லை, நிற வேற்றுமை இல்லை. இல்லை இதைத்தான் இஸ்லாம் ஒரு முஸ்லிமுக்கு போதிக்கிறது. உதாரணமாக, ஒரு பள்ளியில் தொழுகை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதன் அருகில் உள்ள ஒரு கோயிலில் தீப்பற்றி எரிகிறது. அங்கே மனிதர்கள் உதவி கேட்டு கூச்சல் அடிக்கிறார்கள். இந்த நேரத்தில் தொழுகையா அல்லது அந்த மனிதர்களுக்கு உதவி செய்வதா? இஸ்லாம் தெளிவாக சொல்கிறது, இந்த நேரத்தில் நீ செய்ய வேண்டியது தொழுகையை தற்காலிகமாக நிறுத்தி அந்த மனிதர்களுக்கு சென்று உதவி செய்வதே. இதுவே அந்த நேரத்தில் மிக உயர்ந்த இபாதத். அதைத்தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்